அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தமிழ் குர்ஆன் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 13 அர்-ரஹ்த், வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் மீம் ரா. தில்க ஆயாத்துல் கிதாப் والذي أنزل إليك من ربك الحق ولكن أكثر الناس لا يؤمنون. அலிஃப் லாம் மீம் ரா, இவை வேதத்தின் வசனங்களாகும். உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டுள்ள இது உண்மையானது. எனினும் இதனை மனிதர்களில் பெரும்பாலானோர் நம்புவதில்லை. الله الذي رفع السماوات بغير عمد ترونها ثم استوى على العرش وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون. நீங்கள் பார்க்கும் வகையிலான தூண்களின்றி வானங்களை அல்லாஹுதான் உயர்த்தியுள்ளான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தியுள்ளான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன. அவன் காரியங்களை நிர்வகிக்கிறான். உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதி கொள்வதற்காக சான்றுகளை விவரிக்கிறான். وهو الذي مد الأرض وجعل فيها رواسي وأنهارا ومن كل الثمرات جعل فيها زوجين اثنين يغشي الليل النهار إن في ذلك لآيات لقوم يتفكرون. அவனே பூமியை விரித்து அதில் மலைகளையும் ஆறுகளையும் ஏற்படுத்தினான். அதில் அனைத்து கனிதரும் தாவரங்களிலும் ஆண் பெண் கொண்ட ஜோடிகளை உருவாக்கினான். இரவை பகலால் மூடுகிறான். சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளன. وفي الأرض قطع متجاورات وجنات من أعناب وزرع ونخيل صنوان وغير صنوان يسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل إن في ذلك لآيات لقوم يعقلون. அருகருகே இருக்கும் நிலப்பகுதிகள் பூமியில் உள்ளன. அவற்றில் திராட்சை தோட்டங்களும் பயிர்களும் கிளைகள் படர்ந்த மற்றும் கிளைகள் படராத பேரீச்சை மரங்களும் உள்ளன. ஒரே விதமான நீர்தான் அவற்றுக்கு பாய்ச்சப்படுகிறது. ஆனால் அவற்றில் ஒன்றை விட மற்றொன்றை சுவையில் சிறப்பாக்கியுள்ளோம். சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உள்ளன. وَإِن تَعْجَبْ فَعَجَبٌ قَوْلُهُمْ أَإِذَا كُنَّا تُرَابًا أَإِنَّا لَفِي خَلْقٍ جَدِيدٍ أُولَئِكَ الَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ وَأُولَئِكَ الْأَغْلَالُ فِي أعناقهم وأولئك أصحاب النار هم فيها خالدون. நீர் ஆச்சரியப்படுவீராயின்
நாம் மண்ணாகிவிட்டாலும் புதிய படைப்பாக ஆவோமா என்ற அவர்களின் கூற்றே ஆச்சரியமானது. அவர்களே தமது இறைவனை மறுத்தவர்கள். இத்தகையோருக்கு அவர்களின் கழுத்துகளில் விலங்குகள் உள்ளன. அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். وَيَسْتَعْجِلُونَكَ بِالسَّيِّئَةِ قَبْلَ الْحَسَنَةِ وَقَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِمُ الْمَثُلَاتُ وَإِنَّ رَبَّكَ لَذُو مَغْفِرَةٍ لِلنَّاسِ عَلَى ظُلْمِهِمْ وَإِنَّ رَبَّكَ لَشَدِيدُ الْعِقَابِ. அவர்கள் நன்மைக்கு முன் வேதனை எனும் தீமையை உம்மிடம் விரைந்து தேடுகின்றனர். இவர்களுக்கு முன்னரும் எடுத்துக்காட்டுகள் சென்றுள்ளன. மனிதர்களின் அநியாயங்களை உமது இறைவன் மன்னிப்பவன். எனினும் உமது இறைவன் தண்டிப்பதிலும் கடுமையானவன். وَيَقُولُ الَّذِينَ كَفَرُوا لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ آيَةٌ مِّن رَّبِّهِ إِنَّمَا أَنْتَ مُنذِرٌ وَلِكُلِّ قَوْمٍ هَادٍ. இவருக்கு ஓர் அற்புதம் அவரது இறைவனிடமிருந்து இறக்கப்பட வேண்டாமா என இறைமறுப்பாளர்கள் கேட்கின்றனர். நபியே, நீர் எச்சரிப்பவர்தான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டி உண்டு. الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار. ஒவ்வொரு பெண்ணும் கருவுறுவதையும் கர்ப்பப்பைகள் சுருங்குவதையும் அவை விரிவடைவதையும் அல்லாஹ் அறிவான். அவனிடம் ஒவ்வொரு பொருளும் ஒரு அளவை கொண்டுள்ளது. عالم الغيب والشهادة الكبير المتعال. அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன். மிக பெரியவன், மிக உயர்ந்தவன். سواء منكم من أسر القول ومن جهر به ومن هو مستخف بالليل وسارب بالنهار. அவனை பொறுத்தவரை உங்களில் ரகசியமாக பேசுபவரும் சப்தமாக பேசுபவரும் இரவில் மறைந்து கொள்பவரும் பகலில் பகிரங்கமாக செல்பவரும் சமமே. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.